அடுத்தபடியாக நம்முடைய வழக்கறிஞர் அருமையர் ரஞ்சித் அவர்களை கண்டனவை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற வாழுகிற வரலாறு போட்டுதலுக்குரிய அண்ணன் PK சேகர் பாபு அவர்களே, வடக்கின் வாசம் நெஞ்சுக்குரிய நேசம் முன்னிலை வைக்கின்ற அண்ணன் ஜோசப் சாமுவேல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, பொங்கி எழுந்து பூமணம் போல் பேசி அமைந்திருக்கிற அண்ணன் DSP ராஜகோபால் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் வன்னை அரங்கநாதன் அவர்களே, அண்ணன் மரியாதைக்குரிய பொறுமையின் பூசணம் புன்னகையின் பூவனம் அண்ணன் வெற்றியழகன் அவர்களே, சன் முனியாண்டி என்கிறதிலே வெளிச்சமும் இருக்கிறது, வெப்பமும் இருக்கிறது, பணியாற்றுகிற வேகமும் இருக்கிறது அண்ணன் சன் முனியாண்டி அவர்களே, நண்பர்களே, மரியாதைக்குரிய விழாக்களை நடத்துகிற விழாவேந்தர் மரியாதைக்குரிய கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் நாகராஜன் அவர்களே, நெஞ்சுக்குரிய நேசர் அண்ணன் LPF மோகன் அவர்களே, மருத்துவர் சாந்தகுமாரி அவர்களே, எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிற காலில் பம்பரத்தை கட்டிக்கொண்டு கண்களிலே கடகத்தை உத்து பார்த்து கொண்டு நெஞ்சிலே அன்பை தேக்கிக் கொண்டு நினைவிலே வாழுகிற எங்கள் கழகத்தினுடைய செயல்பாட்டை கையிலே பிடித்து கொண்டு பறந்து கொண்டிருக்கிற அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே, எங்களுடைய கரியம்மாள் அரியம்மாள் போட்டுதலுக்குரிய அண்ணன் வாசு அவர்களே, விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கிற அண்ணன் KGF ICF முரளிதரன் அவர்களே. ஏன்னா 2 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. முதல்ல நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது பம்பரமாக சுற்றி கொண்டிருக்கிற IT நண்பர்களே, தொழில்நுட்ப அணியினுடைய மிக சிறந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறவர்களே. மொத்தம் 2 நிமிடத்தில் அரை நிமிடம் போயிடுச்சு, 1 நிமிடம். இனிமே தர்மேந்திர பிரதான் கிடையாதவன், அதர்மேந்திர சைத்தான். தமிழங்கிட்ட தேவையில்லாமல் மோதுறான், தமிழங்கிட்ட மோதனவெல்லாம் காணாமல் போயிட்டான். ஒரு வரி. 2வது வரி, பார்லிமெண்ட் என்பது மோடியினுடைய அப்பா விட்டு சொத்தில்லை, பிஜேபியினுடைய பூர்வாசிரம சொத்தல்ல, தமிழகத்தின் பங்கும் தமிழ்நாட்டின் பங்கும் தமிழருடைய பங்கும் இருக்கிற இடம்தான், அது உன்னுடைய இடம் இல்லை. 3வதா, படிக்கிறது நாங்கள், படிக்கிறது எங்களுடைய இஷ்டம், சாப்பிட்றது எங்களுடைய இஷ்டம், வாழறது எங்களுடைய கஷ்டம். நீ இதில் தலையிடவே கூடாது. நீ பேருக்கு தான் மத்திய அமைச்சர், முன்னெல்லாம் வடக்கேந்து தலைவர் வருவார், மாற்றி எழுதிக்க. தெற்கே இருந்து பாய்கிற ஜீவ நதி எங்களுடைய தளபதி ஸ்டாலின், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்ததாக எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள், இப்பெல்லாம் தாட்சியமே கிடையாது, கோபேக் மோடியே கிடையாது, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி என்று சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய திறனும் சக்தியும் உடைய ஒரு இளைய தலைவரை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். மகளிர்களுக்காக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தங்க பேசுகிறான், பூரி ஜெகநாதர் இங்கே பொண்ணு எடுத்தாராம், இவன் கூட இருந்து கட்டி கொடுத்த மாதிரி பேசுகிறான். பார்லிமெண்ட்டில் அந்த அமைச்சர், நான் ரொம்ப விரும்புகிற தமிழ்நாட்டை, நாங்கள் அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து பொண்ணு எடுத்தோம். நான் சொல்கிறது நீ கேட்டுக்க, இமயமலையில் இருந்து வந்தவனை எங்கடா பொண்ணு எடுத்தான், நீ எங்களுக்கு போய் கதை சொல்லிட்டு இருக்கிற. எங்களுடைய அருமை தாய்மார்கள் தமிழில் ஒருத்தன் கேட்டான், இந்த வீடு உள்ள வரோம் என்னன்னு கேட்டான். அவன் சொன்னாங்க, இது மாமனார், இது மாமியார், இது யாருன்னா நாத்தனாருன்னா. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, அதென்ன நாத்தனாரு, நாத்தடிக்காத நாரு அப்படி சொன்ன உடனே அவன் சொன்னான், நீ இன்னொரு இடத்துல இருந்து இங்கே வாழ வந்திருக்கிறாய், இந்த பெண் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வாழப் போகிறாள், நாற்று விளையிற இடத்திலே இருக்காது, வேறு வயலுக்கு போக வேண்டும். நீ வந்திருக்கிற மருமகள், இந்த பெண் உனக்கு நாற்றை போன்றவள், காப்பாற்றி கரை சேர்க்கிற வேணும் என்பதற்காகத்தான் தமிழிலேயே ஒரு பெண் கணவன் வீட்டுக்கு வந்தால் இவள் உனக்கு நாற்றன்னாள் சொல்றான். அப்ப இந்த அம்மா யாருன்னு கேட்டான், ஓர்படியாள். அது என்ன ஓர்படி இல்லை, நீங்க 2 பேரும் ஒரு படியில் ஏறி இந்த வீட்டுக்குள்ள போனோம்,
வீட்டை கெடுத்துறாதீங்க, ஒழுங்கா இருங்க. அவ உனக்கு ஓர்படியாள், இவள் உனக்கு ஓர்படியாள். தமிழ்ல வாழுகிற போதே வாழ்கிற முறையை சொல்லி கொடுத்த தமிழகத்துக்கு நீ ஒன்னும் கத்து கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அது மட்டும் இல்ல, இவன் உனக்கு ஓரகத்தின்ட்டான், அதெல்லாம் ஓரகத்தி இல்லை, ஓரகத்தில் வசிக்க போகிறவர்கள். எனவே ஓரகத்தின்னு தமிழ்நாட்டு பெண்களுக்கே மொத்த தகவல் தெரியும். இங்க கடவுள் வந்து எழுதி கொடுத்துட்டு போனான், ரிஜிஸ்டர் எழுதி கொடுக்கிற மாதிரி நேரா வந்தான். எனக்கு பாட்டு எழுதி கொடுன்னு கடவுள் கேட்ட நாடுறார். சுந்தர தமிழால் என்னை பாடுக என்று கடவுள் கேட்டு வாங்கி போன தமிழ் இது. அவர் இறங்கி வந்து சொல்றாரு, இந்த வடநாட்டு லாங்குவேஜ் நம்மளுக்கு பிடிக்கல, நீ கந்த புராணத்தை தமிழில் எழுதுன்னு சொன்ன உடனே நம்பால் குறும்பா எப்படி எழுதுவனா, நீ வரி எடுத்து கொடுறான்னா. கடவுள் வரி எடுத்து கொடுத்து தன் கவிதையை தானே எழுதி கொண்ட வண்ண தமிழ்நாடு இது. இங்க நீங்க ஆன்மீகத்தெல்லாம் இங்க சொல்லாத, இங்க எல்லா ஆன்மீகமும் மிக சிறந்த நாயன்மாராக, கடைசியில் 65வது நாயன்மாராக எங்கள் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பி.கே. சேகர் பாபா அவர்கள் எல்லா கோயிலுக்கும் சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே கடவுள் கொள்கையிலையும் நாங்க தான் ஃபர்ஸ்ட், தமிழ்லையும் நாங்க தான் ஃபர்ஸ்ட், உனக்கு இருக்கிற மொழி வளத்திலையும் நாங்க தான் ஃபர்ஸ்ட். உனக்கு இருக்கிற அறிவு விட எங்களுக்கு ரொம்ப அறிவு அதிகம். நாங்க தான் கடல் கொண்டு போனோம், கடானம் வென்றோம், காழகம் சென்றோம், இலங்கையை வென்றோம், எல்லா நாட்டுக்கும் நாங்க தான் கப்பல்ல போனோம். நீங்க நடந்து போய் சுத்தி கிடப்ப. எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எதிலே இருப்பவர்கள்லாம் ஒரு 20 வயசு கழிச்சு கல்லூரி மாணவர்களாக என் கண்ணுக்கு தெரிகிறார்கள். இவர்கள் எல்லாம் பொங்கி எழுற வயசு. இப்போ அவங்களுக்கு பழைய ரீவைண்ட் பண்ணி கொடுத்திருக்கிற வரலாறு. நண்பர்களே, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு வென்றதாக தான் வரலாறு இருக்கிறது. நேருவை திருப்பி கேட்ட நாடு இது, சாஸ்திரிக்கு உதவிய நாடு இது, சீன போரிலே பங்களித்த நாடு இது. இந்த நாடு மட்டும்தான் பங்களாதேஷுக்கு தான் பங்களித்த நாடு இது. இந்த நாடு தான் அண்ணன் இந்திரா காந்திக்கு துணை நின்ற நாடு இது. இந்த நாடு தான் ராகுல் காந்திக்கு துணையா இருக்கிற நாடு இது. இந்த நாட்டுக்கு நீ ஒன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எனவே நண்பர்களே, ஒரு பெரிய வரலாற்று வரிசையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் வரலாறு உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்கிறது, எங்கே போய் வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது தளபதி சொன்னார், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு போராடி கொண்டே இருக்கும், தமிழ்நாடு ஜெயித்து கொண்டே இருக்கும், நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். பிறவியின் பயன் தமிழ்நாடு வெல்ல, பிறவியின் பயன் தமிழ்நாடு போராட, பிறவியின் பயன் தலைவர் வாழ, பிறவியின் பயன் கலைஞரை புகழ, பிறவியின் பயன் இளைய முதல்வரை நாங்கள் பார்க்கிற பொழுது கண்ணுக்கு தெரியும். நண்பர்களே, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க துணை முதல்வர் இல்லை, நம்மளுக்கு துணையான முதல்வர், இளைய முதல்வர் இல்லை, இழைக்காத முதல்வர். எங்களுடைய உதயநிதி என்பது உதயநிதி அல்ல, உலக நிதி. நீங்க எல்லாம் ஒரு அதான் சொன்னா, ஆண்டவன் யாரானா? பரிபூரணன். அப்ப தளபதி பரிபூரணன், நம்முடைய உதயநிதி இளம்பூரணன். அவர் அனைத்தும் அறிந்தவர், இவர் அனைத்தும் தெரிந்தவர். இவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு மிக சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கார்கள். அதை விட நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, கொஞ்ச நாளா சென்னை கிழக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அங்க கூட்டம்னா எல்லாரும் அங்கிருந்து இங்க வந்துடுறாங்க, இங்க கூட்டம்னா எல்லாரும் இங்கிருந்து அங்க வந்துடுறாங்க. கேட்டா ஒருத்தர் பேச்சு கூட நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா தமிழுக்காக பேசுறான், தமிழ்நாட்டுக்காக பேசுறான், கலைஞருக்காக பேசுறான், தளபதிக்காக பேசுறான். எனவே நாங்க அங்க இருப்போம், திருக்கூட்டத்தோடு இருப்போம். இது தெருக்கூட்டம் அல்ல, திருக்கூட்டம் என்பதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாய்மார்களையும் பார்க்கிற பொழுது மகிழ்வாக இருக்கிறது. தொலைக்காட்சியை பெட்டி ஆஃப் செஞ்சுட்டு இங்க வந்து தமிழகத்தினுடைய தொலைதூர வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும் சொல்லி, நண்பர்களே, போய் வருவேன் என்று வார்த்தை இனிமேல் இல்லை, இங்கிருந்தே போராடுவோம். இங்குதான் இந்தியா இருக்கிறது. தேடினான் விதையை, இந்தியாவின் விதை எங்கே இருக்கிறது? எங்கே இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு சொன்னால் இந்தியா இனிமேல் கேட்கும், தமிழ்நாடு சொன்னால் இந்தியா இனிமேல் தலை திரும்பி பார்க்கும், தமிழ்நாடு சொன்னால் இமயம் இங்கே வந்து ஒவ்வொரு வீட்டிலும் நலமாய் இருக்கிறீர்களா என்று கேட்கும். வானத்தை வளைத்து வாசலுக்கு வர வைக்கிற வல்லமை மிக்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் வீட்டு வாசலில் பார்த்தால் வரலாறு வரிசையோடு வரிசை நிற்கிறது. தளபதி அவர்களே, உங்களுக்கு நாங்கள் வரிசை தருகிறோம். என்ன வரிசை தருகிறோம்? தமிழை காப்பாற்றுகிறீர்கள். என்ன வரிசை தருகிறோம்? தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறீர்கள். என்ன வரிசை தருகிறோம்? பிள்ளைகள்
பிள்ளைகளின் படிப்பை காப்பாற்றி கொடுக்கிறீர்கள், பிள்ளைகளுக்காக போராடுகிறீர்கள், பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு வாழ்நாளில் யாரார் திறமைசாலிகளோ அவளை தேடி பார்த்து திறமையை ஊக்குவிக்கிறீர்கள், ஆக்குவிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தாயினும் சால பரிந்தூட்டும் ஒப்பற்ற தலைவர் தான் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதை இந்த தலைமுறை சொல்லும். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன்.